இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸை வீழ்த்த உருவானதானே திமுக. என்னைக்கு ராகுல் காந்தி பிரதமராக போறாரு? என்னைக்கு ராகுல் காந்தி அமைச்சரவையில பங்கெடுக்க போறாரு, அமைச்சராக போறாரு? அதுதான் எட்டாக்கணி. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் விஜய் போட்டியிடல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடல. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன் போட்டியிடுறாரு? அவர் இலக்கை நிர்ணயிக்கிறார். என்னுடைய இலக்கு முதல்வர் பதவி, அதுல நான் போட்டியிட்டுக்கிறேன். ராகுல் காந்திய பப்புன்னு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல மு.க. ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக காட்டுறாரு. தமிழ்நாட்டுல 38 சீட்டு ஜெயிக்கிறாங்க 2019. 2029 தேர்தல் நெருக்கத்துல கரூர் சிபிஐ விசாரணையை காரணம் காட்டி பாஜக அழுத்தம் கொடுத்து காங்கிரஸை கலத்தி விட சொன்னா, இதே விஜய் அவர்களுடைய தாவேகா காங்கிரஸை தள்ளி வைத்து விட்டு தேர்தலை சந்தித்தால் காங்கிரஸ் படுபாதாளத்துல தள்ளிவிட போகுது. அதுக்கான வாய்ப்புகளை அதுவே உருவாக்குவதாகத்தான் எனக்கு தோணுது. நான் தெளிவாக தான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இது பாஜக அரசு என்பது நீர்த்து போய்விட்டது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் மூத்த பத்திரிகையாளர் ஐயா சுவாமிநாதன் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க பார்த்திருப்பீங்க, முரசொலியில இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. தேசிய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி. அது இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை தாண்டி ராகுல் காந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு இதுல முன்னோக்கி போற மாதிரியும், அது மட்டும் இல்ல காங்கிரஸ் மேலையும் ராகுல் காந்தி மேலையும் பல விமர்சனங்களையும் பல கடுமையான வார்த்தைகளையும் குறிப்பிட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன நடக்குது இந்திய கூட்டணியில? இல்ல, இந்தியா கூட்டணி இன்னைக்கு ஒரு முரண்பாடுகள் வீழ்ச்சிகளாக மாறிவிட்டது. நீங்க முதல்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஒற்றை புள்ளி, ஒரு ஒற்றை நோக்கம், ஒரு பொது நோக்கம், பாஜக எதிர்ப்பு. நீங்க பாஜகவை எதிர்ப்பதனால் அவர்கள் இணைந்திருக்காங்க. காங்கிரஸை வளர்க்கணும் என்பதற்காக இணையல. அந்த புரிதல் தான் காங்கிரஸுக்கு இல்ல. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு முன்பு திமுகவோட கூட்டணி, ஒரு ராஜ்யசபா எம்பியும் வாங்கிட்டீங்க. தேர்தலுக்கு பின்பு தாவேகாவோட கூட்டணி, அப்பயும் ஒரு ராஜ்யசபா எம்பியா வாங்கிட்டீங்க. சரி, அதை விட்டுருங்க. அகில இந்திய அளவுல காங்கிரஸுக்கு எதிராக பல கட்சிகள் இன்னைக்கு ஆவர்த்தனம் மாறுறாங்கன்னா காரணம் என்ன? நீங்க இந்திய கூட்டணி எதற்காக? மத்தியில பாஜக வீழ்த்துவதற்காக. அந்த தேர்தல் வருகிற பொழுது என்னைய தூக்கிட்டு சுமங்க, நான் பல்லக்கில் இருக்கிறேன், ஆளுக்கு ஒரு பக்கம் தோல் போட்டு என்னைய பிரதமராக RSSக்கும் பினராயி விஜயனுக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு. இதே ராகுல் காந்தி அவர்களே பேசுகிறார். அங்க போய் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய பிரியங்கா அவர்கள் பேசுகிறார். அவ கேரளால நீங்க ஆளுங்கட்சியாக வரணுங்கிறது ஒரு எண்ணம். அதுக்கு வேற விமர்சனங்கள் வைங்க. நீங்க எந்த பாஜகவை எதிர்க்கிறதுக்கு கைகோருங்கன்னு சொல்றீங்களோ பாஜகவோட தொடர்புபடுத்தி பேசுனா, நீங்க பேபி கடிதம் எழுதினாரு. நீங்க அந்த கூட்டம் நடப்பதற்கு முந்தைய நாளே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி ஒரு கடிதமே எழுதினாரு. அந்த கடிதத்துல குறிப்பிட்டார், நீங்க தேர்தல் பரப்புரையின் போது நீங்க ஒரு KC வேணுகோபால் பேசலாங்க. அத நீங்க அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய சுதீசன் பேசலாம். நீங்க ராகுல் காந்தி பேசலாமா? அமலாக்கத்துறை சோதனை பினராயி விஜயன் வீட்டுக்கு வர்றதை காங்கிரஸ் வரவேற்கணும். அப்ப நீங்க இன்னொரு மாநிலத்தில் எப்படி சொல்லுவீங்க? அமலாக்கத்துறை பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறது, அப்ப ஏன் பினராயி விஜயன் வீட்டுக்கு போறாங்க? அப்ப இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருவது காங்கிரசினுடைய பெரிய தன்மைங்கிறதா. இங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி துணை தெரியப்பட்டிருக்காங்க. அதனால மம்தா பானர்ஜி ஒரு வழி இல்லாமல் காங்கிரஸோட நிக்கிறாங்க. இதே மேற்கு வங்கத்துல போய் என்ன பிரச்சாரம் பண்ணார் ராகுல் காந்தி? மம்தா பானர்ஜிய பயங்கரவாத அரசுனாங்க. நீங்க பீகார் ஒரு உதாரணத்துக்கு, ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னு சொல்றேன். பீகார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். ஐக்கிய ஜனதா தளம் பிஜேபியோட அலையன்ஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸோட கூட்டணி. 8 தொகுதிகள், 8 தொகுதிகள்ல காங்கிரஸ் வேட்பாளரை விடுது, ராஷ்டிரிய ஜனதா தளம் வேட்பாளரை விடுது. பக்கத்துல பாண்டிச்சேரியை போய் பாருங்க, ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறாங்க. நீங்க அங்க யாருக்கு முக்கியம்? பாண்டிச்சேரி தேர்தல் காலத்துல திமுக ஆளுங்கட்சியா வரப்போதா? இல்ல. விசிக ஆளப்போதா? இல்ல. கம்யூனிஸ்ட் ஆளப்போதா? இல்ல. அது அவங்களுக்கு முக்கியமான தேர்தல். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்ச பகுதி அது பிராந்தியம். அப்ப சட்டமன்ற தேர்தலை தக்க வைக்கணும். அப்ப அதற்கு என்ன செஞ்சிருக்கணும்? சில அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும். பிராந்திய கட்சிகள் பிராந்தியத்துல தாங்க பண்ண முடியும். திமுக போய் நிக்க முடியுமா? கர்நாடகால நிக்க முடியுமா? அப்ப அவர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம இங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி வரணும். அது நீங்க இன்னைக்கு நேற்று இல்லையே, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தானே கொள்கை. காங்கிரஸ் வாங்க அரியணையில பங்கேற்ற கொள்கை இல்லையே. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸை வீழ்த்த உருவானதானே திமுக.
அப்ப பிராந்திய கட்சிகளின் மீது காங்கிரஸ் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் அல்லது மாநில அரசியலின் மீது காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய நாட்டம் இதெல்லாம் போகாத வரைக்கும் இந்தியா கூட்டணி என்பது பாஜகவை வெல்ல முடியாத கூட்டணியாகத்தான் இருக்கும். அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்பாங்க. இப்ப நம்ம பாராளுமன்ற தேர்தலே பார்த்தோம். தொடர்ச்சியா 3 முறை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இங்க தோல்வியை தழுவி இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து எதை நோக்கி பயணித்துட்டு இருக்கு? காங்கிரஸ் கட்சியோட எதிர்காலம் என்னவாக இருக்கு? இல்ல காங்கிரஸ் கட்சிக்கான எதிர்காலம் என்பது நன்றாகத்தானே இருந்தது. நீங்க கடந்த 3 முறை தோல்வி அடைந்திருந்தாலும், கடந்த 2 தோல்விகள்ல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் கூட வர முடியல. இந்த முறை அப்படி இல்ல. காங்கிரஸ் 99 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அதுல கணிசமான எண்ணிக்கையை கொடுத்தது தமிழ்நாடு. பக்கத்துல இருக்கக்கூடிய கேரள மாநிலம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வெற்றியை தக்க வைக்கணும்னா, 3வது அணி உருவாகாம தடுக்கணும். அதானே சாமர்த்தியம். இன்னைக்கு விஜய் பாய் 3வது அணி அமைக்க போறாரா? இல்லையே. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்க பாஜகவோட அவர் இந்த நேரத்துல கூட்டணியே வைக்கலையே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருங்க இந்தியா கூட்டணியோட முகம்? திமுகவும் அந்த கூட்டணியில இல்ல. தாவேகாவும் உள்ள போக மாட்டேங்குது. அப்ப காங்கிரஸோட எதிர்காலம் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் கிடைச்சிட்டாங்க. கடைக்கோடி கன்னியாகுமரியில வெற்றி பெற்ற, கிள்ளியூர் தொகுதியில வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் அமைச்சராகிவிட்டார். மதுரை மேலூர்ல போட்டியிட்ட விஸ்வநாதன் அமைச்சராயிட்டார். என்னைக்கு ராகுல் காந்தி பிரதமராக போறாரு? என்னைக்கு ராகுல் காந்தி அமைச்சரவையில பங்கெடுக்க போறாரு, அமைச்சராக போறாரு? அதுதான் எட்டாக்கணி. நீங்க கேரளால வென்றுட்டீங்க, கர்நாடகால வென்றுட்டீங்க. இதெல்லாம் எட்டும் கனி. அப்ப நீங்க என்றோ ஒரு ஒரு கனி இருப்ப காய் கவர்ந்தற்றும்பாங்க. அந்த சிபிஐ இடையில வீரபாண்டியன் சொன்ன வார்த்தை தான் அது. நீங்க கனி எது, காய் எது? அப்ப 2யும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். அந்த பாலிடிக்ஸும் தெரியலையே. 2029 வரை கூட்டணி ஒப்பந்தம் போட்டாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட நீங்க அந்த கூட்டணிக்குள்ள அமைச்சரவைக்குள்ள போவதற்கு முன்பு அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், 2029 பாராளுமன்ற தேர்தல் எல்லாவற்றிலும் காங்கிரஸோடு கூட்டணி ஒப்பந்தம் போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான் அது. அப்புறம் ஏன் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு தாவேகா போல? இந்தியா கூட்டணியிலே தாவேகா இல்லையே. நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே. அப்ப எவ்வளவு முரண்கள் இருக்கு பாருங்க. நீங்க ஸ்டேட் வைஸா ஒரு முரண், நேஷனல்லயே பாத்தீங்கன்னா ஒரு முரண். அப்ப இந்த முரண் பாஜக இல்லையே. நீங்க பாஜக மேல நான் 1000 விமர்சனம் வைக்கிறேன். அது வந்து ஒரு நிறைய நம்ம வைக்கலாம். வண்டியா வைக்கலாம். தப்பே கிடையாது. நீங்க அங்க இருக்கிற கூட்டணி அரசியல பாருங்களேன். நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் பீகார்ல இவர்களோட கூட்டணியில் இருந்த கட்சி. எல்லாரும் சொல்றாங்க. அவரு பார்த்தா திடீர்னு அவர் தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குது. பாஜக ஆட்சி நடக்குது. அவரு பார்த்தா திடீர்னு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல முதல்வர் பதவியை பிஜேபி அவரு இன்னொரு பக்கம் போறாரு. மாநில அரசியல்ல இருந்து தேசிய அரசியலுக்கு போறேன்ட்டு போறாரு. பட் நீங்க காங்கிரஸ் என்ன பண்ணுது? நீங்க அப்படி அனைத்து கொண்டு அவர்கள் அரசியல் செய்யறாங்கல்ல பிஜேபி. அந்த அணுகுமுறையும் இல்ல. நீங்க இப்ப திமுகவை பகைச்சீங்களே, தாவேகா உங்க கூட்டணியில இருக்கா? அப்ப இதுதான் காங்கிரசினுடைய நிலை. காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகளை, மாநில கட்சிகளை விட தான் ஒரு பெரியண்ணன் என்கிற ஒரு மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளாத வரை காங்கிரஸால் ஆளும் திறனுள்ள கட்சியா மாற முடியாது. நீங்க காங்கிரசின் எதிர்காலம் கேட்டீங்க. நாளைக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு. மு.க. ஸ்டாலின் தனியா இருக்காரு. 2 சிக்கல் சொல்லிடுறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு ஒரு அகில இந்திய அளவுல 3வது அணி உருவாக்க முக்கியமான பங்கு வகிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் ஒரு டீம் உருவாக்குறாங்கன்னா அது இந்தியா கூட்டணி தானே பலவீனம். காங்கிரஸ் தானே பலவீனம். 1 விஜய் மேல சிபிஐ வழக்கு இருக்குங்க. நீங்க 2029ல தேர்தல் நெருக்கத்துல பாஜக அழுத்தம் கொடுத்து நீங்க காங்கிரஸை மட்டும் கலத்தி விடுங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க தனித்து போட்டின்னு ஒரு பழைய ஸ்டைலுக்கு போயிட்டாரு வச்சுங்க விஜய். திமுகவும் சேர்க்காது, தாவேகாலையும் இல்ல. காங்கிரஸோட நிலைமை என்ன? காங்கிரஸால் மீண்டும் ஆளுங்கட்சியாக வர முடியும் என்கிற நம்பிக்கையை அவர்களே கொல்லி வைத்திருக்கிறார். இப்ப தமிழ்நாடு அரசியல் எடுத்து பார்த்தாச்சும் நமக்கே தெரியும். அதிமுகல என்ன நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் வந்து தேசிய அளவுல காங்கிரஸ் நடந்துட்டு இருக்கிறதா வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்ப நீங்க வந்து சொன்னீங்க, இந்திய கூட்டணி வந்து இன்னொரு கூட்டணி வந்து உருவாகாம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்துல வந்து ஸ்டாலின் வந்து இன்னொரு கூட்டணி உருவாக்குன்னு அதுவும் இந்திய கூட்டணிக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஒரு சூழல் அப்படின்னா வந்து காங்கிரஸால வந்து இனிமே வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வந்து 3 வாட்டி வந்து ஒரு தோல்வியை சந்திச்ச ஒரு கட்சி, பல மாநிலங்களில் வந்து ஆட்சியை வந்து இன்னைக்கு வந்து இழந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இனி வரும் காலங்களில் தேசிய அளவில் அவங்களால வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? இல்ல 3வது ஒரு அணி உருவாவதுதான் இன்னொரு மாற்று அரசியலுக்கு ஒரு தீர்வா இருக்கும்? இல்ல 3வது அணியாலும் சோபிக்க முடியாதுங்க. நீங்க 3வது அணியால் உருவாகி காங்கிரஸ் அணியை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தெரியாமலோ இடதுசாரிகள் அவர்களோடு இருக்காங்க. இத்தனை முரண்கள் இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கிறது. மம்தா பானர்ஜி பாருங்க, மேற்கு வங்கத்துல அவ்வளவு வீரியத்தோடு போய் பயங்கரவாத அரசுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு வழி இல்லையே. பாஜக கபலீகரம் செய்து விட்டது அந்த கட்சியை. 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகர்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சவங்க போறாங்க. அந்த அதிர்ச்சியிலையும் என்ன செய்வது என்று தெரியாம மம்தா பானர்ஜியை காங்கிரஸ் கிட்ட போய் நிக்கிறாங்க. சோ இங்க பாருங்க, பக்கத்துல கேரளால ஆட்சி பண்றாங்க, கர்நாடகால ஆட்சி பண்றாங்க. அதான் சொல்றேன்,
காங்கிரஸ் மாநிலங்களின் மீதான பார்வையை விட்டுவிட்டு மத்தியில தனக்கான பிரதிநிதித்துவம் அதை நோக்கி நகரணுங்க. நீங்க ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. தமிழ்நாட்டுல இப்ப 25, 28 ஆகி அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? நீங்க 25 சீட்டு கேட்டீங்க, குடுத்தாங்க. இல்லங்க எங்களுக்கு 28 வேணும்னு போராடி ஒரு 3 சீட்ட வாங்குறாங்களே. அதன் மூலமா தமிழ்நாட்டின் முதலமைச்சராவா ஆயிர முடியும். அப்ப இந்த பாலிடிக்ஸ் தான். அவங்க அத மாத்தாத வரையும் எந்த மாற்றமும் அவரால பண்ண முடியாது. நீங்க இன்னொன்னு கேட்டீங்க. காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டீங்க. போன தடவ அவர் ஒரு யாத்திரை போனாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாரத் ஜோடோ யாத்ரா. ம். கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து அப்படி கேரளா வழியா ஒரு பயணம் செய்தார். அங்க வடமேற்கு பகுதிகள்ல ஒரு பயணம் செய்தார். அது போன்ற பயண திட்டங்கள் எப்பொழுதும் நடக்கணும். நீங்க அது அது அதுவும் நடக்கலையே. நீங்க தொடர்ச்சியா நீங்க ஒரு பாஜகல மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தாரு. அவரே என் மண் என் மக்கள் யாத்திரை போயிட்டே இருந்தாரு. நீங்க தேர்தல் நேரத்துல தானே காங்கிரஸ் ஆக்டிவ் ஆகுது, ராகுல் காந்தி ஆக்டிவ் ஆகுறாரு. அந்த இடம் ஒரு தவறு. ஒரு சறுக்கல் அப்படிம்பாங்க. 1. 2வது மிக முக்கியமா, காங்கிரஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணாத வரை அவர்களால ஆளுங்கட்சியாக வர முடியாது. இன்னொரு இடம் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஏன் காங்கிரஸால இவ்வளவு சீக்கிரம் வர முடியாது? 3வது அணி உருவாவதற்கான ஒரு சூழலையும் காங்கிரஸ் தான் ஏற்படுத்திருச்சு 1. கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே ஒரு அண்ணா ஹசாரே பார்த்தோம் நம்ம. அந்த அண்ணா ஹசாரே வந்து கடுமையான போராட்டங்களை எல்லாம் காங்கிரஸ் காலத்துல முன்னெடுத்தார். அது போச்சுன்னு நமக்கு தெரியும். நாளைக்கு ஒருவேளை கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்த்துட்டு 3வது அணியில போய் சேர்ந்துட்டா? இப்ப காங்கிரஸுக்கு பல சவால்கள் இருக்கு. அவங்க இனிமேல் தன்னை மாற்றிக் கொள்ளணும். அந்த பெரியண்ணன் தன்மை, மேட்டுமை தரம், காங்கிரஸ் தான் பெரிய கட்சி அப்படிங்கிற எண்ணத்தை விடாத அவர்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் பார்க்கிறேன். இத வந்து இன்னொரு கோணத்துல பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, தேசிய அளவுல வந்து தங்களால வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியலையே. 3 தேர்தல்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து மாநிலங்கள்ல வந்து தங்களை வந்து வலிமைப்படுத்துவதற்காக இப்படி மாநில அரசுல வந்து அவங்க தலையிடுறாங்களா? இல்ல மாநிலங்களில் வர வேண்டியது அவசியம். இப்ப பாஜகவும் மாநிலங்கள்ல கவனம் செலுத்துது. தமிழ்நாட்டிலேயே கூட உங்களுக்கு தெரியும். கடந்த பாராளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலெல்லாம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் பேசுனாங்க. நீங்க தேசிய கட்சிகளுக்கு எப்பொழுதுமே மாநில அரசியலின் மீது ஒரு நாட்டம் இருக்கும். ஈர்ப்ப காட்டணும்னு நினைப்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன், ரொம்ப எளிதுங்க. இந்த முறை நாங்க நெறைய சீட்டு கேட்டா அழுத்தம் குடுக்கல. நாங்க வந்து கூடுதல் சீட்லாம் கேட்கல. நீங்க எங்களுக்கு 15 சீட்டு குடுத்தா கூட எங்களுக்கு ஓகே தான். பார்லிமென்ட் எலக்ஷன்ல எங்களுக்கு கூட சீட்டு குடுங்க. அதுதானே சாமர்த்தியமா இருக்கும். நீங்க ஒரு மாநிலத்தில பிராந்திய கட்சி வலுவாக இருக்கு. அங்க போய் நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த பிராந்திய கட்சி கிட்ட போயி, நீங்க எனக்கு 25 இல்ல, 30 இல்ல, 40 தா, 50 தா. ஏங்க திமுக காங்கிரஸுக்கு கூட குடுத்த போதெல்லாம் தோத்துருக்கு. 2011ல 63 சீட்டு. ஜெயிச்சது 5 பேரு. 2016 பொறுத்து பாருங்க. 40க்கு மேல சீட்டு. அப்ப எப்பல்லாம் அதிக சீட்டு குடுத்துருக்காங்களோ, அப்பல்லாம் தோத்துருக்காங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு பிராந்தியத்திலயும் காங்கிரஸோட ஆட்டம் எப்படி இருந்திருக்கணும்னா, அந்த பிராந்திய கட்சிகளுக்கும் அங்க முக்கியத்துவம். நாங்க வந்து பதிலுக்கு எங்களுக்கு நாடாளுமன்றத்துல கூட சீட்டு குடுங்க. கேட்டு வாங்குனா தானே சாமர்த்தியம். இந்த பிராந்திய கட்சிகளுக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு ஒரு சொன்னீங்கல்ல. இந்த பிராந்திய கட்சிகள் தான் வந்து தொடர்ச்சியா வந்து காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்குன்னு காங்கிரஸ் நினைக்குதா? பிஜேபிக்கு வந்து விலை போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இருக்குதா நிச்சயம்? இல்ல நீங்க அத அப்படி நம்ம பார்க்க முடியாது. நீங்க பிஜேபிக்கு அவர்கள் விலைக்கு போறாங்கன்னா, நீங்க பீகார் மாநிலங்கள்ல எல்லாம் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே பல காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பாஜகவை நோக்கி நகர்ந்தாங்க. அகில இந்திய அளவுல பாஜக செய்யக்கூடிய அரசியல் அது. அது பல கட்சிகளுக்கு மாறுறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எதிரிங்க 2 பேருமே எதிரி. இன்னைக்கு பிராந்திய கட்சி, அங்க பிராந்தியத்துல நம்ம இருப்பு கேள்விக்குறியாகுது. நீ 67க்கு முன்பு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆண்ட கட்சி தானே. அப்ப இங்க வந்து அவர்களுடைய மாநில இருப்பு ஒரு கேள்வியாகுது. நீங்க அப்ப 2 எதிரில யாரு பெரிய எதிரின்னு பார்க்கணும்ங்க. நீங்க திமுக எதிரியா? அதிமுக எதிரியா? அதை விட பாஜக எதிரியா? காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு போயிருச்சு பாஜக. காங்கிரஸ் நீங்க திமுக சொல்லல, அதிமுக சொல்லல, தாவேகா சொல்லல அத. வேற ஏதோ பிராந்திய கட்சி சொல்லல, சொல்லல. மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லல. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்லல. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு பாஜக சொல்லுது. அப்ப பாஜகவுக்கு எதிராக சில சமரசங்களை இவர்களும் செய்தால் தானே அந்த இடத்தை நிரப்ப முடியும். அப்ப நான் என்னிலிருந்து எந்த வகையிலும் இறங்க மாட்டேன். முரசொலியில நீங்க அனுப்பிய அந்த கட்டுரை கூட பார்த்தேன். ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தாங்க. புலி கீழ இருக்கிறவன்லாம் என் மேல படுத்துக்கங்கங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அப்ப கீழ படுத்துக்கிறவன் சேஃப் ஆயிருவானே. காங்கிரஸ் அந்த மாரி மனநிலையில தான் இருக்கு. அந்த வார்த்தை சரியான வார்த்தை பிரயோகம் தான். பட் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும். நாம் ஒரு மாநிலத்தை ஆள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், விருப்பம் இருக்கும். பட் இலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க விஜய் ஏங்க உள்ளாட்சி தேர்தல் போட்டி போடல? சிம்பிளா கேட்கிறேன். காங்கிரசினுடைய அணுகுமுறைக்கும், விஜய் அணுகுமுறைக்கும் வித்தியாசத்த பாருங்க. அவர் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பித்த பின்புதான் ஒரு இடைத்தேர்தல் வருது. ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல்ல விஜய் போட்டியிடல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிடல.
ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன் போட்டியிடுறாரு? அவர் இலக்கை நிர்ணயிக்கிறார். என்னுடைய இலக்கு முதல்வர் பதவி. அதுல நான் போட்டியிட்டுக்கிறேன். நீங்க 100, 150 ஆண்டு பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கட்சி 2 வருடமான விஜய்ட்ட பாடம் பதிக்கிறேங்கிறேன் நான். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுது? உள்ளூர்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் நானும் உண்டு. இடைத்தேர்தல் நடந்தாலும் நானும் உண்டு. ஒரு சாதாரணமா ரொம்ப ரொம்ப குறைவா ஒரு வார்டு லெவல் நடக்கக்கூடிய ஊராட்சி தேர்தல்ல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். எம்எல்ஏ எலெக்ஷன் கூட சீட்டு வேணும். எம்பி எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சிருவோம், பிரதமர் ஆயிரும். அப்ப பல்லக்குகளை தூக்குவதற்கு மட்டும் ஆட்கள் தேவை. நாங்க ஏறி படுத்துக்கிறோம், உட்கார்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சரியான அணுகுமுறை இல்ல. காங்கிரஸ் தன்னுடைய மனநிலையை மாற்றணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா ஜனநாயக பூர்வமான ஒரு 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 பாசிச பாஜக அப்படின்னு இவர்கள்லாம் விமர்சித்தாலும் கூட, பாசிசத்தின் இன்னொரு வடிவமா தானே இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய 10 கட்சிகள நீங்க ஒரு வகையில நிர்பந்திப்பீங்க, அழுத்தம் கொடுப்பீங்கன்னா அதுவும் தவறுதாங்கிறேன். ஓகே ஐயா. இப்போ வந்து பல விஷயங்கள சொன்னீங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும்னா, தமிழ்நாடு அரசியல வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்ப தாவேகா கூட்டணியில இருந்தாலும், தாவேகா ஆட்சியா, காங்கிரஸ் ஆட்சியா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுற அளவுக்கு தான் வந்து காங்கிரஸோட தலையீடு இங்க இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா, திமுக கூட்டணியில இருந்து அவங்க வெளிய வந்தாலும், இந்த இந்தியா கூட்டணியில வந்து அந்த அந்த மீட்டிங் நடந்தப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை புறக்கணித்தது வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருள் ஆச்சு. கூடவே வந்து அ காங்கிரஸ் வந்து திமுகவ தங்க கூட வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்குதா? தேசிய அளவுல. இல்ல காங்கிரஸுக்கு வந்து நீங்க வந்து பிற கட்சிகள் அழுத்தம் குடுக்குறாங்க. நீங்க திமுக வந்து அளவுக்கு பாஜகவை வீரியமாக எதிர்த்த வேற பிராந்திய கட்சியே கிடையாது. திமுக மீது நிறைய விமர்சனம் இருக்கு. போன 5 ஆண்டுகள்ல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருந்தது. அதே நேரத்துல பாஜக எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ம். ஆளுநர் விவகாரம் உச்சநீதிமன்றத்துல போய் வாங்கிட்டு வந்தாங்க உத்தரவு. நீங்க ஆளுநர் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கணும்னு உச்சநீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்க 2019ல இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்திய முதல்ல முன்மொழிஞ்சது ஸ்டாலின். சில விஷயங்கள் நாட்ட பொருத்தி பாருங்க. கூட்டணி கட்சிகள் எப்படி நம்புவாங்க ராகுல? நீங்க இந்தியா கூட்டணியில திமுக இல்லாம போறீங்க. ஏங்க 2019ல யாராவது சொன்னாரா ராகுல் காந்திய பப்புன்னு சொல்லிட்டு இருந்த காலம் அது. சோசியல் மீடியா ஓபன் பண்ணா பிஜேபி காரங்க வலதுசாரிகள்லாம் ராகுல் காந்திய பப்புன்னு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. நக்கல் போடுவாங்க. அந்த நேரத்துல மு.க. ஸ்டாலின் இவரை பிரதமர் வேட்பாளரா காட்டுறாரு. தமிழ்நாட்டுல 38 சீட்டு ஜெயிக்கிறாங்க 2019ல. ஒரு சீட்டு தோல்வி அடைஞ்ச திமுக இல்ல, காங்கிரஸ் கட்சி. ஈவி.கே. இளங்கோவன் நினைக்கிறேன். தேனியில தோல்வி அடைந்தார். அப்ப அந்த அளவிற்கான ஒரு முன்னிலைப்படுத்திய திமுகவை அதை தவிர்த்து விட்டு போறதுனால காங்கிரஸுக்கே நெருக்கடி இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாவை கொண்டு போய் உள்ள இணைக்க முடியல. இவங்க தாங்க எங்களோட புதிய பார்ட்னர். நீங்க இந்த திருமணத்திற்கு முன்பு, திருமணத்துக்கு பின்புங்கிற மாரி ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுப்போம். அதுல ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டு விவாகரத்து ஆயிருச்சுன்னா, புதிய மனைவியை நம்ம ஏத்துக்குவோம். புதிய உறவ. அப்படி நாகரிகமா சொல்லிக்கிறேன். புதிய உறவ நம்ம ஏத்துக்குவோம். குடும்பம் ஏத்துக்கணும், உறவுகள் ஏத்துக்கணும், கொண்டு போய் விட்டா, ஏங்க இவரு என்னங்க பிஜேபி எதிர்த்திருக்காரு? நீங்க புதுசா கூட்டு வரீங்க. திமுக எவ்வளவுலாம் எதிர்த்தாங்க தெரியுமா? அவங்க நமக்காக எவ்வளவு சண்டை செஞ்சாங்க தெரியுமான்னு கூட்டணி கட்சிகள் கேட்கறாங்க. அன்னைக்கு அதான் நடந்திருக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்துல. ஏங்க திமுகவை ஏங்க நீங்க வந்து கூட்டணி இன்னைக்கு வராத சூழலை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு விமர்சனம் செய்திருக்காங்க. பல மாநிலத்தினுடைய மிக முக்கியமான முகங்கள் அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. சோ அந்த இடம் காங்கிரசுக்கு நெருக்கடியாக இருக்கு. அதனால காங்கிரஸ் அதை வந்து இதா நினைக்கிறாங்க. பட் இன்னும் காங்கிரஸ் ஒரு சுயநலவாத கட்சிங்க. எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. ஒருவேளை விஜய் வந்து நான் இந்தியா கூட்டணியில் இணைகிறேன்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, அவர்கள் திமுகவை எதிர்பார்க்கிற வாசலையும் அடைச்சிருவாங்க. அவங்களோட தேவை வந்து வெற்றி தான். அது விஜய் காங்கிரஸ் என்கிற அலைன்ஸாலையும் கொடுக்க முடியும். நான் முடியாதுன்னு சொல்றேன். திமுகவுக்கு மட்டும் தான் காப்பி கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியல் சமுதாய ஓட்டுலாம் இந்த அலையன்ஸுக்கு தான் அப்படிலாம் கிடையாது. விஜய் ஒரு மேஜிக் மேன். எல்லா மாற்றங்களையும் நிகழ்த்தி இருக்கிறார். சோ அந்த வகையில விஜய் பிளஸ் காங்கிரஸ்னு ஒரு அலையன்ஸ் போனாலும் அவங்க ஓட்டு வாங்குவாங்க. பட் விஜய் வருவாரா? நான் அதுதான் ஒரு கேள்வி சந்தேகத்தை எழுப்பினேன். 2029 தேர்தல் நெருக்கத்துல கரூர் சிபிஐ விசாரணையை காரணம் காட்டி பாஜக அழுத்தம் கொடுத்து காங்கிரஸை கலத்தி விட சொன்னா, இதே விஜய் அவர்களுடைய தாவேகா காங்கிரஸை தள்ளி வைத்து விட்டு தேர்தலை சந்தித்தால், காங்கிரஸ் எந்த பக்கம் போகும்? திமுகவும் வாசல் அடைச்சிரும். தாவேகாலையும் உள்ள நுழைய முடியாது. காங்கிரஸ் படுபாதாளத்துல தள்ளிவிட போகுது. அதுக்கான வாய்ப்புகளை அதுவே உருவாக்குவதாகத்தான் எனக்கு தோன்றும். இப்ப மற்ற பிராந்திய கட்சிகள வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. அவங்க தான் வந்து ஸ்டாலின் வந்து இந்திய கூட்டணியில இருக்கிறத வந்து விரும்புறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுல வந்து பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக ஐயா ஸ்டாலினையும் திமுக அவர்கள் பார்ப்பதற்கான காரணம்? இல்ல தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்ப்பதற்கு என்பதை விட அகில இந்திய அளவுல அவருடைய செயல்பாடுகள் கவனம் குவித்திருந்தாங்க. நான் தான் சொன்னேன். இனி தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வேலையே இல்லைங்க. நான் தெளிவாக தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இனிமேல் பாஜக அரசியல் என்பது நீர்த்து போய் விட்டது.
அதுக்கு ரிசல்ட் தான் உங்களுக்கு. பாஜக களத்திலே இல்லாதவர்கள்னு சொன்னவரு ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டத்திலயும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போரு. இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். இத்தனை வடிவங்கள் கொடுத்தார்ல ஸ்டாலின். 59 சீட்ல திமுக சுருங்கி போச்சு. கொளத்தூர்ல அவரே தோக்குறாரு. அவர் யார எதிர்த்தாரோ அந்த பாஜக ஒரு சீட்ல சுருங்கி போச்சு. ஊட்டியோட நின்னு போச்சு. அப்ப உங்களுக்கு நீ பாஜக அரசியல் என்பது தமிழ்நாட்டுல இல்ல. அப்படி மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பாஜக அரசியலையும் துடைத்தெறிஞ்சிட்டாரு அண்ணாமலை. நீங்க அண்ணாமலை நாளைக்கு வந்து வர்றாரு. எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்தா அப்படியாரு இப்படியாரு. 11% எடுத்திருந்தது 2024ல பாஜக. அதுல ஒரு 6-7% அண்ணாமலையை கொண்டு போயிருவார். அப்ப அண்ணாமலை அதை தாண்டி மெர்ஜ் ஆகி வளர முடியாது. எமர்ஜ் எப்படி ஆவார் அண்ணாமலை அவர்கள்? அவரை சிறுபான்மையினர்கள் ஏற்றுக்கொள்ளணும், முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளணும், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், சாமானிய விஜய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இது வந்து இயல்பாகவே இங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பதற்கான வேலை கம்மியாயிருது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 1. 2வது அப்படி கம்மியாகும் போது நீங்க வந்து அகில இந்திய அளவுல அந்த கொள்கை ரீதியாக பாராளுமன்ற மசோதாக்கள் எவ்வளவு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க திமுக. அதனால விரும்புறாங்க. நீங்க ஒரு தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பாரு அப்படின்றதுக்காக அகில இந்திய அளவுல அவர் மீதான நாட்டம் இல்ல. 22 மக்களவை உறுப்பினர்கள், 11 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் வெளியேறாங்களே. நீங்க பாருங்க தேர்தல் நடக்குதுங்க தமிழ்நாட்டுல. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஓடுது. ஒரு முதல்வர் அவரு காபந்து அரசோட முதல்வர் சட்ட நகலெரிப்பு பண்றாரு. தொகுதி மறுவரையறை மசோதாவை சட்ட நகலெரிக்கிறாரு. நீ அப்ப அந்த இடம் பாருங்க. தேர்தல் வேலையும் பார்க்கணும். எஸ்ஐஆர் கடுமையா எதிர்த்தாரு. அப்ப இது எல்லாம் சேர்த்து அகில இந்திய அளவுல மு.க. ஸ்டாலின் ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை காப்பாற்ற வேண்டிய பெருமை ஸ்டாலினுக்கு கூட இல்ல, காங்கிரசுக்கு இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த பிம்பம் உடைஞ்சிடக்கூடாது. அந்த பிம்பத்தை தங்கள் பக்கம் வச்சிருந்தாதான் அவங்களுக்கு லாபம். இல்ல அது 3வது அணியை நோக்கி போயிருச்சுன்னா, இதே ஸ்டாலின் பிஜேபி அணிக்குள்ள போயிட்டாருன்னா காங்கிரசுக்கு லாபம். அவர் பிஜேபியை வழக்கம் போலவே திட்டிட்டு இருந்தாருன்னா அது வந்து காங்கிரசுக்கு தான் சேதம் நான் பாக்குறேன். உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு பல சமகால அரசியல் இருக்கக்கூடிய இந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி அதுக்கான தீர்வுகள் பற்றி பேசுனீங்க. மிக நன்றி. ரொம்ப நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.